சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 21 ஜூலை 2026. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரின்றதுனால நான் நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்துட்டேன். இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த 10 கேண்டில் இருக்குல்ல, அந்த 10 கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நான் ஒரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருக்கேன். எத்தனை லாட்டு நான் செல் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லாட் வந்து நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். 24,200 கால் ஆப்ஷன் வந்து ஒரு 30 லாட் நான் செல் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரேடில் எனக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸில் வந்து இன்றைக்கி எனக்கு ட்ரேட் கிடச்சிருக்கு. ஒரு 25 பாயிண்ட் தான் என்னோட ஸ்டாப் லாஸை இன்றைக்கி நான் என்ட்ரியான இடத்துல இருந்து நான் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ரேஞ்ச் வந்து ரொம்ப சின்ன ரேஞ்சு, அதனால் ஸ்டாப் லாஸும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நம்ம லாட்ஸ் வந்து அதிகமாக தான் நம்ம போட வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேடு வந்து 50,000 இந்த ட்ரேடுக்கு, டிவைடட் பை என்னோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து 25 தான். ஸோ அதனால் ஈக்குவல் டு பண்ணால் 2000 குவான்டிட்டிஸ் வந்து நான் செல் பண்ணலாம். அதை வந்து நிஃப்டியோட லாட் சைஸுக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 65 போட்டோன்னா எத்தனை லாட்டுன்றது தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30.7. ஸோ நான் ரவுண்டாக வந்து ஒரு 30 லாட் வந்து இன்றைக்கி நான் செல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த 30 லாட் செல் பண்ண அந்த பொசிஷன் தான் இப்போதைக்கு வந்து ஒரு க்ரீனில் வந்து இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து என்ன பிளான்னா, என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து S1, அப்படி இல்லாட்டி 2.25 வரைக்கும் கூட இந்த ட்ரேடை வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டாப் லாஸ் வந்து டே ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ் போய்ட்டு ஹிட் ஆகிட்டாலும் இன்றைக்கி இதோட வேறு எந்த ட்ரேடும் கிடையாது, இன்றைக்கி இதோட முடிச்சுட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் நான் ரிகவரி பிளான் வந்து எனக்கு எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான். இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சதுன்னா பிரச்சனை கிடையாது, இல்லை ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா அன்றைக்கி அதோட அக்செப்ட் பண்ணிவிட்டு சிஸ்டத்தை மூடி வச்சுட்டு போயிட வேண்டியதான். ரெண்டமாக ஒரு வருஷம் போகும், 2023 கூட போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரகாரம் இந்த டவுன் சைட் என்ட்ரினா நான் ஃபாலோ பண்ணுற ஸ்பைடர் டவுன் சைட் ப்ரகாரம் தான் இந்த ட்ரேடை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 17 நாள் வந்து ப்ராஃபிட்டபிள் டேஸ் வந்திருக்கு. ஸோ இதில் இன்றைக்கி வந்து எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் டவுன் சைட் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ் வரணும். ஸோ அந்த கான்செப்ட் ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி ட்ரேட் எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய மூமெண்ட் இந்த அளவுக்கு பெருசாக டவுன் சைட் போகணுன்னுலாம் அவசியமே கிடையாது. 24,200 தானே நம்ம செல் பண்ணி வச்சுருக்கோம். 24,200க்கு கீழே 24,200க்கு கீழே இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சாலே போதுமானது. நம்ம வந்து ஃபுல் ப்ரீமியம் நம்ம கலெக்ட் பண்ணிடுவோம், ப்ராஃபிட்டபுளாக இருப்போம். ஸோ அப்படி பார்க்க போனால் நம்மளுக்கு இந்த லைனுக்கு கீழே இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சாவே போதுமானது தான். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணியிருக்கிறதுனால ஃபுல் ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு ரொம்ப பெரிய டவுன் மூமெண்ட் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஆப்ஷன் செல்லருன்றதுனால மேக்ஸிமம் இந்த 45 பாயிண்ட் தான் கலெக்ட் பண்ண போகிறோம். அந்த 45 பாயிண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணோம்னா 25,200 கீழே மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சால் போதும். ஸோ இப்போதைக்கு இந்த 25,200 தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த டேயில் பாருங்கள், சென்ட்ரல் பியோட்டை தாண்டி க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டவுன் மூவ் போயிருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டவுன் மூவில் நின்னா கூட போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூவே போயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே சைட்வேஸில் முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு இந்த டேயில். பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியோட்டை தாண்டி க்ளோஸு, அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் மூவ் வந்திருக்கு. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியோட்டை தாண்டி க்ளோஸும் நல்ல ஒரு டவுன் மூவ். ஸோ இது எல்லாமே சேம் எக்ஸாம்பிள் தான். இந்த 2023 இவ்வளோ டேஸ் வந்து இன்றைக்கி வந்து ப்ரைஸ் செக்ஷன் பக்கம் தான் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த ஒரு டவுன் சைடு என்ட்ரி எடுத்துகிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் உட்காந்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி கான்செப்ட். இன்றைக்கி இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான். இதில் வந்து மோஸ்ட்லி ரிகவரி என்ட்ரிலாம் எந்த பிளானும் கிடையாது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பொசிஷன் என்ன ஆகுதுன்றதை வந்து நான் பொறுமையாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன், அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 2022 நான் சேனல் வந்து ஃபுல் ஃபெஜ்ஜாக நான் பண்ணிட்டுருக்கேன். 2021 நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. யாருமே என்னோட வீடியோஸ் சேனல்ஸ் யாருமே பார்க்கல ஆரம்ப காலத்தில். அப்புறம் 2022 ஜனவரிலேருந்து தான் ஓரளவுக்கு எல்லாருமே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒரு 2000 பேர்கிட்டயாச்சும் நான் ஃபோன் பேசியிருப்பேன். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் லாஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன்ஸ்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிப்ஸ் அண்ட் கால்ஸ் வாங்கி லாஸ் பண்ணன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்க்கு இப்போ அக்கௌண்ட்டை கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்தன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங் வந்து எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாமல் ஓவர் ட்ரேட் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்து நிறைய பணத்தை லாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? இந்த 3 ரீசன்ஸில் தான் வந்து இது வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் லாஸ் பண்ணுறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுலேயும் ரொம்ப ஒஸ்ட் கேஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய லோன்ஸ் வாங்கியிருக்காங்க. லோனை வாங்கி கடனை வாங்கி அதிக வட்டிக்கு லோனை வாங்கி ஸோ அது மூலிமா நிறைய பிரச்சனைகள் போய்ட்டு லாக் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தவறுகள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் டிப்ஸ் அண்ட் கால்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒன்று நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாக கற்றுக்கிட்டு நீங்கள் உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த தயவு செய்து இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வராதிங்க. இது எல்லாருக்குமான ஃபீல்டு கிடையாது. ஓகேங்களா? இது கம்ப்ளீட் நம்ம
லேர்னிங் நிறைய போடணும், நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும், நிறைய டெடிகேட்டடோட ரொம்ப வருஷத்துக்கு இங்கே நம்ம சர்வை பண்ணி நிற்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக யாராச்சும் ஒருத்தவங்க டிப்ஸ் அண்ட் கால்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம சம்பாதிச்சு நம்ம மேலே வந்துடலாம்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபீல்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒத்து வராது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யாரையுமே நம்பி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பணம் கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் அளவுக்கு உங்கள் பணத்தோட அருமை தெரிஞ்சவங்க வேறு யாரும் கிடையாது. அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, அந்த பணத்தை எப்படி காப்பாற்றணுன்றது உங்களுக்கு தான் தெரியும். உங்களாலேயே அதை சரியாக இந்த ஃபீல்டில் வந்து வச்சு மெயின்டைன் பண்ண முடியலாம். அடுத்தவங்க எப்படி உங்களுக்கு அந்த பணத்தை வச்சு பண்ணி உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. அந்த பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்கு அதை பயன்படுத்துங்க. இல்லை வேறு ஏதாச்சும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க யார் பொறுப்பாக அதை பார்த்துக்கோங்களோ அவங்க பொறுப்பில் கூட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் எதுவும் அதை பண்ணாதீங்க, யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. ஆப்ஷன் பையிங் உங்களுக்கு எல்லாருக்கும் செட் ஆகாது. ரொம்ப கம்மியான பேரால் தான் ஆப்ஷன் பையிங்லாம் வந்து எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணி டிசிப்ளினாக பண்ண முடியும். என்னாலுமே கூட ஆப்ஷன் பையிங் பண்ண முடியாது. செல்லிங் என்ன பண்ண சொன்னால் நான் தைரியமாக நான் பண்ணிவிடுவேன். நான் ஆப்ஷன் பையிங் எனக்குமே சுத்தமாக வராது. ஸோ உங்களால் அதை பண்ண முடியல, எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னா தயவுசெய்து ஆப்ஷன் பையிங் பண்ணவே பண்ணாதீங்க. மோஸ்ட்லி எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க, என்னை கேட்குறவங்க யாரையுமே நான் ஆப்ஷன் பையிங் பண்ண வேணாம் தான் நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்குமே அது செட் ஆனது கிடையாது, என்னாலுமே அதை ப்ராப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. எப்போ நான் ஆப்ஷன் செல்லிங்க்கு வந்தனும் அப்போ வந்து என்னால் நிம்மதியாக ஒரு ட்ரேடை வந்து பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு டிசிப்ளினாக எந்த டைமுக்கு என்ட்ரி வருதோ என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டுட்டு என்னால் நிம்மதியாக உட்காந்துருக்க முடியுது. இப்போ கூட இந்த ட்ரேட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு தான் இருக்குது, பொசிஷன் ஓடிட்டே தான் இருக்குது. பட் எந்த ஒரு இது எதுவுமே என்னை அஃபெக்ட் பண்ணலை. நான் நிம்மதியாக உட்காந்து இப்போ நான் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது எனக்கு செட் ஆகுது, அதெல்லாம் நான் இதை பண்ணுறேன். ஆப்ஷன் பையிங் எல்லாருக்கும் செட் ஆகுது. தயவுசெய்து செட் ஆகலைன்னா ஆப்ஷன் பையிங் தயவுசெய்து பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய வந்து லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை க்ரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 2 வாரம் 3 வாரம் அது ஒர்க் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் மார்க்கெட் வந்து அப்படி கிடையாது, ஒரு டைமுக்கு அது மாறிட்டே இருக்கும். ஸோ குறைஞ்சது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 5 இயர்ஸ் ஆச்சும் ஒரு 1000 நாளுக்காச்சும் அதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்துருக்குன்னு. அப்படியே அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கூட எடுத்துகிட்டு வந்து உடனே ரியல் மணி போட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ரெடி பண்ணுறது வந்து ஈஸி, சார்ட்டை பார்த்து இது இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு நம்ம மனசில் அதை பார்க்குறது படிக்கிறதுலாம் ஈஸி. ஆனால் அது இங்கே ரியல் மணி எடுத்துகிட்டு வந்து வச்சு போட்டு அந்த ட்ரேடாக பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எடுத்தோடனே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணால் உடனே ரியல் மணி போட்டு பண்ணாதீங்க. டெமோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸு ஆப்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே இல்லை கூகுள் நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரண்ட் பேஜ் நியூ ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நியூ ஸ்டாக்ஸ் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெமோ ட்ரேடிங் விர்ச்சுவல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் போய்ட்டு ஒரு 5 lakhs 10 lakh நீங்கள் விர்ச்சுவல் மணி எடுத்து வச்சு முதல்ல உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு 2 months 3 months நீங்கள் பர்ஃபெக்டாக நல்லபடியாக பண்ணுறீங்க, ப்ராஃபிட்டபுளாக வருதுன்னா மட்டும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரத்தை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரியல் மணி மட்டும் எடுத்தோடனே பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியை புதுசாக ரெடி பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ரியல் மணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சு இங்கே ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த முக்கியமான விஷயங்களில் தான் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா நானுமே இதால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன், நிறைய கஷ்டங்களெல்லாம் நான் கோத்ரூ பண்ணி தான் வந்திருக்கேன். நிறைய பேரோட கதையை நான் கேட்டிருக்கேன், ஆயிரக்கணக்கான பேர்கிட்ட நான் ஃபோன் பேசியிருக்கேன், நான் ஆயிரக்கணக்கான பேரோட கதையை நான் கேட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்க பண்ண தவறுகள் இல்லை நான் பண்ண தவறுகளை நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் இவ்வளோ தூரம் இதெல்லாம் நான் மேலே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த பொசிஷன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 20,000 பக்கம் ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரேடை நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இதை நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈவினிங் 5 மணி ஆகுது. நான் வந்து என்னோடய ட்ரேட் வந்து டவுன் சைட் ட்ரேட் நான் எடுத்து வச்சிருந்தாலும் அந்த ட்ரேட் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ உடனே என்னால் அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ண முடியல. எங்கள் ஊரில் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் வந்து கம்ப்ளீட்டாக பவர் ஷட் டவுன்ன்றதுனால என்னால் அதை அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் நான் மொபைல்லேயே நான் ட்ரேட் எடுத்து நான் அந்த டைம் நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸும் போயிட்டு ஹிட் ஆகலை. நம்ம என்ட்ரி எடுத்த லெவலுக்கும் கீழே தான் முடிஞ்சிருது. நான் செல் பண்ண ஸ்ட்ரைக் வந்து 24,200. ஸோ 24,200 கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நான் ஒரு 2.25 மேலே எந்த பொசிஷனும் நான் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் நான் 2.25 இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் க்ளோஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி என்ன ப்ராஃபிட்டில் நம்ம முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 77,161 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் ஸ்பைடர் டவுன் சைடுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேட் தான் எடுத்தேன். ஸோ நான் எடுத்த ட்ரேட் வந்து எனக்கு ஃபேவரபுளாக தான் இன்றைக்கி போயிட்டு முடிஞ்சுது. நல்ல ப்ராஃபிட்டே இன்றைக்கி 2.25 நம்மளுக்கு கிடைச்சதுனால நான் 2.25 இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆர்டர் புக் எடுத்து வச்சு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இன்றைக்கான ஆர்டர் புக்கு. ட்ரேடை வந்து ஓப்பன் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10:15. ட்ரேடை க்ளோஸ் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25. ஸோ 10:15 இந்த ட்ரேடை வந்து 2.25 வரைக்கும் ஹோல்ட் பண்ணோம். ஸோ ஹோல்ட் பண்ணும்போது ஒரு 5 ரூபா பக்கம் வரும்போது இந்த ட்ரேடை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ட்ரி ஆனது பார்த்தீங்கன்னா 45 ரூபா 50 பைசா 45 ரூபா 65 பைசாக்கு என்ட்ரி கொடுத்துருக்கேன் 30 லாட்டு. திரும்ப எக்ஸிட் பண்ணது 5 ரூபா 50 பைசாக்கு வந்து இந்த 30 லாட்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன நம்மளுக்கு இந்த ட்ரேடுக்கு சார்ஜஸ் வந்திருக்குன்றதையும் நம்ம இப்போ பார்ப்போம்.
இன்றைக்கி என்ன சார்ஜஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 365 ரூபா வந்து சார்ஜஸ் வந்திருக்கு இந்த ட்ரேடுக்கு. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான் எடுத்திருக்கோம், 365 ரூபா அதுக்கு சார்ஜ். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நான் காலையில் இந்த ட்ரேடை நான் ஓப்பன் பண்ணும்போதே நான் வீடியோ பண்ணிட்டேன். இங்கே வந்து ஏற்கனவே பாஸ்ட் டேட்டா கூட நான் எக்ஸாம்பிள் சார்ட் டேட்டாலாம் எடுத்து வச்சு காட்டினேன். ஸோ நான் எப்பவும் சொல்கிறது தான், இங்கே எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நடக்கிறதில்ல, நடந்த விஷயம் தான் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ட்ரேடிங் பிளானாக கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட்டை வந்து ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைசிங் பண்ணி நம்ம டிசிப்ளினாக பண்ணோம்னா தாராளமாக இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நம்ம வரலாம். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.